தலைப்புச் செய்திகள். நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு விகடன் வழங்கிய சிறப்பு விருது. 50வது பொன்விழாவில் அடியெடுத்து வைக்கும் ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. ஆவடி காமராசர் நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய கார்ட்டூன் டே. சால்ட் மெமரி தேர்வில் முழு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த அனெக்ஸ் பள்ளி மாணவர். தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவியின் சாதனை. முத்தமிழ் மன்ற போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரேத் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள். வகுப்பறை செயல்முறையை சிறப்பாக மேற்கொண்ட தி நாசரேத் அகாடமி பள்ளி மழலையர்கள். நாசரேத் மழலையர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட இன்ப சுற்றுலா. பல்சஸ் டேவை கொண்டாடிய பிஎட் கல்லூரி மாணவிகள். பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு தி நாசரேத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு ஜெபக்கூடுகை. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு விகடன் வழங்கிய சிறப்பு விருது. கடந்த 7/2/2025 அன்று தலை சிறந்த நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோர்களை அங்கீகரித்து விருது வழங்கும் நிகழ்வு விகடன் குடும்பம் ஒருங்கிணைத்து வி கனெக்ட் முன்னெடுக்கும் பினாக்கல் விருது வழங்கும் விழாவாக நடைபெற்றது. கடந்த 2004ஆம் ஆண்டில் தொழில், மருத்துவம், கல்வி என பல துறைகளில் சிறந்து விளங்கிய ஆளுமைக்கு பினாக்கல் விருது வழங்கப்பட்டு வருகின்றது. அதனை முன்னிட்டு விளையாட்டு, தரமான கல்வி, சமூக மேம்பாடு குறித்த விழிப்புணர்வு உள்ளிட்ட காரணங்களால் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனம் என்ற பெருமையை நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெற்று விகடன் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எம் நாசர் அவர்கள் கரங்களால் நம் கல்லூரியின் செயலர் திரு ஏஎன் ஹென்றி மாரிஸ் அவர்களுக்கு பினாக்கல் விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டார். 50வது பொன்விழாவில் அடியெடுத்து வைக்கும் ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. கடந்த 2/2/2025 அன்று நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் 49வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு நிறுவனர் திருமதி சந்திரா டேவிட், தாளாளர் திருவாளர் டேவிட், செயலாளர் திருவாளர் இன்றி மாரிஸ் ஆகியோரின் தன்னலமற்ற கல்வி பணியே எடுத்துக்காட்டாகும். இப்பிறந்த நாள் விழாவினை பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையேற்க ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், மாணவ மாணவியர்களும் மிக சிறப்பாக கொண்டாடினர். பள்ளியின் துணை முதல்வர் வரவேற்புரை வழங்க ஆங்கிலத்துறை ஆசிரியர்கள் திருமதி சுபா, திருமதி ஜோயல் பெர்சஸ் மற்றும் தமிழ்துறை ஆசிரியர்கள் திருமதி ருக்மணி, திருமதி மங்கை ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவின் முக்கிய நிகழ்வாக பிறந்தநாள் கேக்கை பள்ளியின் முதல்வர் வெட்டி மகிழ்ந்ததோடு கர்த்தரின் கிருபையினை போற்றி கல்வி பணி சிறக்க தன்னுடைய ஜெப விண்ணப்பத்தையும் ஏறெடுத்தார். கலை நிகழ்ச்சிகள் பள்ளியின் பிறந்தநாள் விழாவிற்கு மேலும் அழகு சேர்த்தது. பொன்விழா ஆண்டை நோக்கி பயணிக்கிறது எம் நாசரேத் குழுமம். ஆவடி காமராசர் நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய கார்ட்டூன் டே. கடந்த 7/2/2025 அன்று ஆவடி காமராசர் நகர் நாசரேத் அகாடமி பள்ளியில் எல்கேஜி மாணவ மாணவியருக்கு கார்ட்டூன் டே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்று மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த ஸ்பைடர்மேன், அயன்மேன், சூப்பர்மேன், பேட்மேன், மோனா, எல்சா, தம்லீனா, டோரா, மோட்டு பத்லு போன்ற கார்ட்டூன்களாக வேடமிட்டு நடித்தும் நடனமாடி காட்டினர். மாணவர்களின் கார்ட்டூன் கேரக்டர்களை கண்டு காண்பவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் மாணவர்களின் கார்ட்டூன் கேரக்டர்களை கண்டு வாழ்த்துக்களை கூறி ஆசி வழங்கினர். சால்ட் மெமரி தேர்வில் முழு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த அனெக்ஸ் பள்ளி மாணவர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் பயின்று வரும் 7ஆம் வகுப்பை சார்ந்த மாணவன் பி பிரஜன் ஜெரோமியா கடந்த அக்டோபர் மாதம் சால்ட் மெமரி எனப்படும் வேதவசன போட்டி எழுத்து தேர்வில் கலந்து கொண்டு 100க்கு 100 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். அவருக்கு அந்நிறுவனம் சார்பில் ரொக்க பரிசு ரூபாய் 1000 வழங்கப்பட்டது. பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் பூங்கொத்தினை வழங்கி மாணவனுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவியின் சாதனை. கடந்த 2/2/2025 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பருத்திப்பட்டில் அமைந்திருக்கும் லேக் பார்க்கில் நடைபெற்ற கிச்சின் சோட்டோ கராத்தே டுவை ஃபெடரேஷன் நடத்திய கராத்தே போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் தலா 80 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தற்காப்பு கலையின் முக்கியத்துவத்தையும் தன் தனிப்பட்ட திறனையும் வெளிப்படுத்தினர். தி நாசரேத் அகாடமி பள்ளியின் தகுதி வாய்ந்த பயிற்சியாளரான திரு சீனிவாசன் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட எம் பள்ளியின் மாணவியான சைரஸ் பெலிசிட்டா எபினேசர்
தன் அபார திறமையை வெளிப்படுத்தி பிளாக் பெல்ட்டை பெற்று பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமையை தேடித்தந்தார். இறுதியாக மற்ற பெண்களுக்கு முன் உதாரணமாக விளங்கிய மாணவிக்கு பள்ளியின் முதல்வர் மண்டல மாவட்ட போட்டிகளிலும் வெற்றி பெறுமாறு ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் கூறினார். முத்தமிழ் மன்ற போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நசரத் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ செல்வங்கள் பங்கு பெற்ற தின்ஊர்தி தொழிலக முத்தமிழ் மன்ற தமிழ் புத்தாண்டு பொங்கல் வைர விழாவை முன்னிட்டு நடந்த பேச்சு போட்டி, திருக்குறள், ஓவிய போட்டி, பாட்டு போட்டி, கவிதை ஆகிய போட்டிகளில் எம் பள்ளியைச் சேர்ந்த 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்களில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தம் திறமைகளை வெளிப்படுத்தினர். அப்போட்டியில் எம் பள்ளியைச் சேர்ந்த LKG வகுப்பு மாணவி ஞா வேணி இதழியா மாறுவேட போட்டியில் 3வது பரிசும், பாடல் ஒப்புவித்தல் போட்டியில் முதல் வகுப்பு மாணவன் சா ராஜராஜ சோழன் முதல் பரிசும், மாணவி மா வெண்பா 2வது பரிசும் பெற்றனர். 8ஆம் வகுப்பு மாணவி சா சங்கமித்ரா பேச்சு போட்டியில் 2வது பரிசும், 10ஆம் வகுப்பு மாணவி நா அஞ்சனா ஒரு குறள் அமுதம் போட்டியில் 3வது பரிசும், 11ஆம் வகுப்பு மாணவன் கீரா கவின் நிலவன் கவிதை போட்டியில் முதல் பரிசும், 12ஆம் வகுப்பு மாணவன் மா ஜீவா பாட்டு போட்டியில் முதல் பரிசு பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இப்போட்டியில் பரிசு பெற்ற மாணவிகளுக்கு பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டது. பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். வகுப்பறை செயல்முறையை சிறப்பாக மேற்கொண்ட தி நாசரேத் அகாடமி பள்ளி மழலையர்கள். கடந்த 7/2/2025 அன்று வகுப்பறை செய்முறை ஆவடி காமராச நகர் நாசரேத் அகாடமி பள்ளியில் சிறப்பாக நடத்தப்பட்டது. ப்ரீகேஜி மழலையர்கள் தாங்கள் வகுப்பறையில் பிந்தி பேஸ்டிங், காட்டன் பட்ஸ் பெயிண்டிங் தாங்களாகவே செய்து முடித்தனர். யூகேஜி மாணவர்கள் ஃபோக் ஸ்பூன் பிரிண்ட் மூலம் ஃப்ளவர்ஸ் உருவாக்கினர். நம்பர்ஸ், நேம்ஸ் அண்ட் சைட்ஸ் வேர்ட்ஸ் வித் போனிக்ஸ் பட அட்டையை கொண்டு மிக சிறப்பாக விளக்கினர். இதனைத் தொடர்ந்து மை இந்தியா என்ற தலைப்பில் இந்தியாவின் அனைத்து தலைநகரங்களை மின்னல் வேகத்தில் மாணவர்கள் கூறினர். பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் மாணவர்களை வாழ்த்தி உற்சாகப்படுத்தினார். நாசரேத் மழலையர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட இன்ப சுற்றுலா. கடந்த வாரம் ஆவடி காமராசர் நகரில் அமைந்துள்ள நமது நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்கள் இன்ப சுற்றுலா சென்றனர். அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மிஸ்ஸஸ் டோரா ஜெபகுமார் அவர்கள் தேவ பாதுகாப்பு வேண்டி ஜெபத்தை ஏறெடுத்து சுற்றுலாவை தொடங்கி வைத்தார். பூந்தமல்லி நசரேத் பேட்டை அருகில் அமைந்துள்ள குயின்ஸ்லாந்து தீம் பார்க்கிற்கு நமது பள்ளியில் பயிலும் LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்கள் வகுப்பு வாரியாக அழைத்து செல்லப்பட்டனர். டிராகன் ரைட், கிட்ஸ் ட்ரெயின், வீடியோ கேம்ஸ், ஃபன் ஹவுஸ், மிரர் ஹவுஸ், டார்க் ஹவுஸ், 3D ஷோ, மினி வீல் மற்றும் பல விளையாட்டுகளில் மாணவ செல்வங்கள் மிகவும் ஆர்வமுடன் விளையாடினர். அன்றைய நாள் முழுவதும் மாணவ மாணவியர்கள் தங்கள் பாட சுமைகளை மறந்து மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதே மகிழ்ச்சியுடன் மாணவர்கள் மாலை பள்ளிக்கு பாதுகாப்புடன் வந்து சேர்ந்தனர். பல்சஸ் டேவை கொண்டாடிய B.Ed கல்லூரி மாணவிகள். கடந்த 10/2/2025 அன்று உலக பருப்பு தினமாக அனுசரிக்கப்படும் வகையில் நாசரேத் B.Ed கல்வியியல் கல்லூரி மாணவிகள் சில பருப்பு மற்றும் பயிறு வகைகளை கல்லூரிக்கு கொண்டு வந்து அவற்றின் முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் அனைவரும் பகிர்ந்து கொண்டனர். நாசரேத் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் பயிர் வகைகளை எவ்வாறு நமது அன்றாட உணவுகளில் இணைப்பதை குறித்து சிறப்புரை ஆற்றினார். நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி முனைவர் காயத்ரி அவர்கள் பயிர் வகைகளின் முக்கியத்துவத்தையும் அவற்றை உட்கொள்ளும் விதத்தையும் குறித்து பேசினார். முடிவில் ஆசிரியர்களும் மாணவிகளும் பயிர் வகைகளை பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு தி நாசரேத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு ஜெபக்கூடுகை. கடந்த 7/2/2025 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியின் வளாகத்தில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு ஜெபக்கூடுகை நடைபெற்றது. இஜெபக்கூடுகை பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரான திருமதி நான்சி அவர்களின் தலைமையிலும் 20 உறுப்பினர்கள் அடங்கிய குழுவால் நடத்தப்பட்டது. அன்று மாணவர்களுக்கென சிறப்பு ஆராதனை பாடல், நகைச்சுவை நாடகம், கோரியோ, மாணவர்களுக்கென தனிப்பட்ட ஜெபம், சாட்சிகள், செய்முறை செயல் திட்டங்கள் போன்றவை நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பொது தேர்வினை எழுத இருக்கும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள்,
நேர மேலாண்மையையும் குறித்து விழிப்புணர்வு கருத்துக்களும் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டன. இறுதியாக கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் புத்துணர்ச்சியோடு அக்குழுவிற்கு நன்றிகளை கூறி விடைபெற்று சென்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நர்சித் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.